அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்வியூ ஆஃப் ஜாவா லாங்குவேஜ். அதாவது ஜாவாவோட ப்ரோக்ராம் எப்படி இருக்கும், ஜாவா ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படிலாம் இருக்கும், ஜாவா டோக்கன்ஸ் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஜாவா ஸ்டேட்மெண்ட்ஸோட டைப்ஸு, ஜேவிஎம் அதாவது ஜாவா விர்ச்சுவல் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம ஒரு ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். ஜாவா அப்படின்னா என்ன அப்படின்னு. ஜாவா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சி அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் ஓரியன்ட் ப்ரோக்ராம் லாங்குவேஜ். C++ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். தென் ஜாவா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது என்ன C++க்கும் ஜாவாவுக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, C++ கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் கிடையாதுங்க. இதுவே ஜாவா அப்படிங்கிறது கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது C++ல் கேபிட்டல் லெட்டரு, ஸ்மால் லெட்டரு எப்படி வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம். பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி முடியாது, சரிங்களா? ஸோ அதனால் இதை நம்ம கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஜாவாவை. இப்போ இந்த ஜாவா ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா 2 டைப்பில் பண்ணலாங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா, பர்டிகுலராக ஒரு டாஸ்க்கை டெவலப் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பேங்கிங் ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, பேங்கில் நமக்கு மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டெபிட்டும் கிரெடிட்டும் நடக்கும் இல்லைங்களா? ஒன்றா பணம் போடுவோம், இல்லைன்னா பணம் எடுப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த பேங்குக்குள்ளே அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு டெவலப் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? தென் இந்த அப்ளிகேஷனில் இந்த அப்ளிகேஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் ரைட் பண்ணணும் அப்படின்னா ஜாவா ப்ரோக்ராமை நோட் பேடில் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? டைப் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சொல்கிறேன். ஸ்டார்ட்டில் போயிட்டு ரன்னில் என்ன பண்ணணும், சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? அதாவது டாஸ் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்துடும். அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் எந்த பாத்தில் போய் உங்களுடைய ப்ரோக்ராமை நீங்கள் சேவ் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த பாத்து அங்கே கொடுத்துக்கணும், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், C:\" நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா C:\/ அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா C: ஓப்பன் ஆயிரும். அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கம்பைல் பண்ணணும் உங்கள் ப்ரோக்ராமை. எப்படி கம்பைல் பண்ணணும் அப்படின்னா ஜாவா C அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்து ஒரு ஸ்பேஸு உங்கள் ப்ரோக்ராமோட நேமு .java அப்படின்னு என்ட்ரு பண்ணிங்கன்னா கம்பைல் பண்ணும். அந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஏதாவது எரர்ஸ் இருந்தது அப்படின்னா எரர்ஸை டிஸ்பிளே பண்ணும், சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா எரர் எதுவும் வராது. அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாவா ஒரு ஸ்பேஸு உங்களுடைய ப்ரோக்ராம் நேமு கொடுக்கணும், சரிங்களா? ஸோ அதுதான் இந்த 2 ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஸ்டாண்ட் அலோன் ஜாவா ப்ரோக்ராமை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வெப் ஆப்லெட்ஸ், அதாவது இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ். இப்போ பேங்கிங் சொன்னேன் இல்லைங்களா? ஸ்டாண்ட் அலோன் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா பர்டிகுலராக ஒரு பேங்குக்கு மட்டும் நம்ம டெவலப் பண்ணி கொடுக்குறோம், பர்டிகுலர் டாஸ்க்கை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. பட் இந்த வெப் ஆப்லெட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நெட் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஆன்லைனில் நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ் மூலிமா தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுதான் வெப் ஆப்லெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம், சரிங்களா? ஒரு சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம் எப்படி நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் கிளாஸை டிக்ளேர் பண்ணணும், ரைட்டுங்களா? அந்த கிளாஸை டிக்ளேர் பண்ணுறதுக்கு கிளாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கீவேர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாம்பிள் அப்படிங்கிறது யூஸராக பார்த்து க்ரியேட் பண்ணுறது, அதாவது ப்ரோக்ராமோட கிளாஸோட நேம், ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் போயிட்டு சேவ் பண்ண சொன்னோம் இல்லையா ப்ரோக்ராமோட நேமு, அந்த நேம் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள்
சாம்பிள் டாட் ஜாவா நோட் பேடில் போய் டைப் பண்ணுவீங்க இல்லையா, ப்ரோக்ராமை சேவ் பண்ணும்போது இந்த கிளாஸோட நேமில் தான் நீங்கள் அங்கே போய் சேவ் பண்ணணும். சாம்பிள் டாட் ஜாவா அப்படின்னு சேவ் பண்ணணுங்க. அடுத்து ஓப்பன் பிரேசஸ். ஒவ்வொரு கிளாஸ் டெஃபனிஷன் பிகின் ஆகும்போதும் ஜாவாவில் நம்ம என்ன பண்ணணும், ஓப்பன் பிரேசஸ் கொடுக்கணும். இந்த ஓப்பன் பிரேசஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது இந்த எண்ட் ஆஃப் த கிளாஸ் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோசிங் பிரேசஸ் கம்பல்சரி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெயின் லைன் கொடுக்கணுங்க. மெயின் லைன் அப்படிங்கும்போது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஓப்பன் ப்ராக்கெட் ஸ்ட்ரிங்கில் எஸ் பாருங்கள் கேபிட்டலாக இருக்கும். நான் கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால். அடுத்து ஆர்க்ஸ் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இட் டிஃபைன்ஸ் எ மெத்தட் நேம்டு இங்கே மெயின். ரைட்டுங்களா? இந்த மெத்தட் நேம் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின். இந்த மெயின் அப்படிங்கிறது இட் இஸ் சிமிலர் டு த மெயின் ஃபங்க்ஷன் இன் சி அண்ட் C++. சரிங்களா? நமக்கு சி அண்ட் C++ல மெயின் ஃபங்க்ஷன் என்ன வேலையை பண்ணுமோ அதுதான் இங்கே நமக்கு இது பண்ணும். ரைட்டுங்களா? தென் இந்த பப்ளிக் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா, இந்த பப்ளிக் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதாவது ஜாவா விர்ச்சுவல் மெஷின் என்ன பண்ணும் அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் த கிளாஸில் இருக்கிறதையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆக்சஸ் மாடிஃபையரை நம்ம யூஸ் பண்ணுறோங்க. ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது என்ன மீனிங்னா இட் இஸ் கால்டு வித்தவுட் எனி ஆப்ஜெக்ட். அதுதான் நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். வாய்ட் அப்படிங்கிறது டஸ் நாட் ரிட்டன் எனி வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். மெயின் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது ஜாவா பிகின் ஆகுது ஜாவா ப்ரோக்ராம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக. ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது பாஸ் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெயின் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணி காமிக்க போகிறேன். சரிங்களா? ஸோ அந்த டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா system டாட் அவுட் டாட் println ஓப்பன் ப்ரேக்கெட் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பிரிண்ட் பண்ண போகிறேனோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரைட் பண்ணிவிட்டு அந்த லைனை நம்ம என்ன பண்ணுறோம் செமிகோலன் வச்சு டெர்மினேட் பண்ணிடுறோம். சரிங்களா? இந்த println இருக்குது இல்லைங்களா, இந்த println அப்படிங்கிறது எதுக்கு சிமிலர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்குறோங்க இல்லைங்களா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் println கொடுத்து நம்ம கொடுத்துருக்குறோங்க இல்லையா. ஸோ இது எதுக்கு சிமிலராக இருக்கும் அப்படின்னா சியில் printf ஸ்டேட்மெண்ட்டுக்கும் C++ல cout ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சிமிலராக நமக்கு இருக்கும். சரிங்களா? தென் இந்த இடத்துல பாருங்கள் சிஸ்டம் அவுட்டு println இதை செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பரேட்டர் டாட் ஆப்பரேட்டருங்க. இந்த ஜாவாவில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே ஃபுல்லாக ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பேஸில் தான் நமக்கு இருக்கும். அப்போ அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லுவோம். எங்கேருந்து எடுத்துக்குது அப்படின்னா ஜாவா லாங்குவேஜ் பேக்கேஜ்லேருந்து நமக்கு எடுத்துக்குது. சரிங்களா? தென் அவுட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள் ஆஃப் டைப் பிரிண்ட் ஸ்ட்ரீம் இன் சிஸ்டம் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவுட்புட் பேக்கேஜ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அவுட்புட் ஸ்ட்ரீம் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அங்கேருந்து நமக்கு எடுத்துக்கும். அந்த println அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ண முடியும் நம்மளுக்கு. அடுத்தது நம்ம மெயினையும் க்ளோஸ் பண்ணிடுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸையும் க்ளோஸ் பண்ணிடுறோம். கம்பல்சரி இந்த ப்ரோக்ராமை நீங்கள் சேவ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் நேமில் தான் சேவ் பண்ணணும். சாம்பிள் டாட் ஜாவா அப்படின்னு இந்த ப்ரோக்ராமை நீங்கள் கம்பைல் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஜாவாசி ஒரு ஸ்பேஸ் சாம்பிள் டாட் ஜாவா அப்படின்னு கம்பைல் பண்ணணும். என்டர் கொடுத்தீங்கன்னா எரர் இருந்ததுன்னா எரர் டிஸ்பிளே ஆகும், இல்லை அப்படின்னா எரர் டிஸ்பிளே ஆகாது. மறுபடியும் நம்ம எப்படி இதை ரன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஒரு ஸ்பேஸ் சாம்பிள் இப்படி தான் நீங்கள் ரன் பண்ணணும். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறீங்க கிளாஸ் நேமில், அப்புறம் கம்பைல் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ரன் பண்ணுறீங்க ப்ரோக்ராமை. அடுத்து ஜாவாவோட ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா?
ஜாவா ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன் செக்ஷன், பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட், இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட், இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், கிளாஸ் டெஃபனிஷன், மெயின் மெத்தட் கிளாஸ், மெயின் மெத்தட் டெஃபனிஷன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜாவாவோட ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் நம்ம டிஃபைன் பண்ணுவோம், ரைட்டுங்களா? அது என்னது டாக்குமெண்டேஷன் செக்ஷன் அப்படின்னா நீங்கள் கமாண்ட் லைன்ஸில் நேம் ஆஃப் த ப்ரோக்ராம் கொடுத்துக்கலாம், ஆத்தரோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம், சரிங்களா? எந்த டைமில் நீங்கள் அதை க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னு தெரியணும், இந்த ப்ரோக்ராமை எந்த டைமில் நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கமாண்ட் லைன்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டாக்குமெண்டேஷன் கமாண்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். இது டாக்குமெண்டேஷன் செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட்டுங்க, சரிங்களா? இந்த பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன, நம்ம சிம்பிளாக சொல்ல போகணும்னா ஒரு ஃபோல்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பேக்கேஜ் அப்படிங்கிறத, சரிங்களா? இப்போ எம்எஸ் ஆஃபீஸை ஒரு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன், எம்எஸ் வேர்ட் இருக்குது, எம்எஸ் எக்ஸல் இருக்குது, எம்எஸ் பவர் பாயிண்ட் இருக்குது, இல்லைங்களா? அதே மாதிரி இந்த எம்எஸ் வேர்டு, எம்எஸ் அக்சஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம ஒரு பேக்கேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சிம்பிளாக நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா ஒரு ஃபோல்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க, சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேக்கேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது, ஒரு ஃபோல்டர் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் இந்த பிளேஸில். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்க. இப்போ இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒரு பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் நம்பர் ஆஃப் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் உள்ளே இன்க்ளூடடாக இருக்குங்க, சரிங்களா? இப்போ நம்ம சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேஸ் இன்க்ளூட் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதே வேலையை இந்த இடத்துல இந்த இம்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு செய்யுங்க, சரிங்களா? ஸோ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் நீங்கள் முன்னால் க்ரியேட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லைங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இம்போர்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஹெடரில் ஜாவாவோட ஹெடரில் இம்போர்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஸ்டூடெண்ட் டாட் டெஸ்ட் செமிகோலன் வச்சிடணும். இப்போ அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபோல்டர்னா அதுக்குள்ளே அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபைலுங்க, அதை ஆக்சஸ் பண்ணணும், இன்டர்பிரட் பண்ணி நமக்கு கொடுக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. அடுத்தது இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்மெண்ட்டுங்க, சரிங்களா? இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஆஃப் மெத்தட் டிக்ளரேஷன் அதுக்குள்ளே இருக்குங்க, சரிங்களா? அதுதான் இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் நமக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் டெஃபனிஷனுங்க. கிளாஸ் டெஃபனிஷன் அப்படிங்கும்போது ஜாவா ப்ரோக்ராம் மே கண்டைன் மல்டிபிள் கிளாஸ் டெஃபனிஷன்ஸ், சரிங்களா? எத்தனை கிளாஸஸ் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃபைன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் மெத்தடு கிளாஸுங்க. இந்த மெயின் மெத்தடு கிளாஸ் அப்படிங்கிறது நான் முன்னையே நான் சொன்னேன். என்ன அப்படின்னா சிலையும் C++லையும் மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதனோட வேலையை இந்த மெயின் மெத்தடு கிளாஸ் இங்கே நமக்கு பண்ணுங்க, சரியா? ஸோ அந்த மெயின் மெத்தடு கிளாஸில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மெயின் மெத்தட் டெஃபனிஷனை நம்ம ரைட் பண்ணியிருப்போம். இதுதான் வந்து ஜாவா ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சருங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுங்க. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் இதில் நம்ம கொடுத்துருப்போங்க. ஒரு கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருப்போம். கிளாஸ் ஆட் அப்படின்னு ஒரு கிளாஸுங்க, அதில் 2 வேரியபிள் வாங்கிக்கிறோம் ஏபி அப்படின்னு, சரிங்களா? ஏவை வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம எக்ஸில் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு அசைன் பண்ணியாச்சு, பி இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு அசைன் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னால் பாருங்கள் வாய்டு கெட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அது என்னது கெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கெட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃபங்க்ஷனுங்க. இப்போ இந்த கிளாஸில் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷனையும் க்ளோஸ் பண்ணியாச்சு, அந்த கிளாஸையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், கிளாஸை டிஃபைன் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெயின் கிளாஸ் கொடுக்க போகிறோம். கிளாஸ் சம்முங்க. இப்போ பாருங்கள் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் கொடுத்துட்டோம் அப்படிங்களா? இப்போ இது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C++லையும் சிலையும் யூஸ் பண்ணக்கூடிய மெயின் ஃபங்க்ஷனுக்கு உண்டான வேலையை இங்கே பண்ணும். அடுத்து இன்ட்டு சி அப்படின்னு கொடுத்தாச்சு. சியில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். சி இஸ் ஈக்குவல் டு A + B அப்படின்னு நம்ம கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி. தென் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் அப்படின்னு ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கீங்களா மேலே, அதுக்குண்டான ஆப்ஜெக்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும்.
add t is equal to new add open bracket close bracket semicolon. இப்போ நாம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த ஆப்ஜெக்டை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க. t.get அதில் 2 வேல்யூ கொடுத்துருக்கீங்க, ஏவும் பியும், 10, 20 அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்தாச்சு. சரிங்களா? அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வேல்யூவை ஆட் பண்ண போகிறோம். c is equal to a plus b அப்படின்னு நம்ம கொடுக்கணும். சரிங்களா? அப்போ a plus bன்னு நார்மலாக கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது. ஏன்னா ஆப்ஜெக்ட் நம்ம டீன் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ c is equal to t.a plus t.b செமிகோலன் வச்சிடறோம். நம்ம வச்சுட்டு இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணணும் இல்லைங்களா? சியில் இருக்கிற வேல்யூ வந்து 30 அப்படின்னு நமக்கு வரணும். ஸோ அதை பிரிண்ட் பண்ணணும். அப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது இங்கே நம்ம என்ன எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். system.out.println ஆஃப் த அடிஷன் இஸ் என்ன பண்ணியிருக்கிறோம், ப்ளஸ் சி, அந்த வேரியபிளுக்கு முன்னால் நம்ம ப்ளஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இப்படி கொடுத்தா தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சியில் இருக்கிற வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகும். அடுத்து நம்ம என்ன பண்ணிடுறோன்னா மெயின் மெத்தடையும் கிளாஸையும் க்ளோஸ் பண்ணிடுறோம். அடுத்து ஜாவாவோட டோக்கன்ஸுங்க. ஜாவா டோக்கன்ஸ் நார்மலாகவே டோக்கன் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? தட் இஸ் கால்டு டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 5 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ரிசர்வ்டு வேர்ட்ஸ், அதாவது கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று ஐடென்டிஃபையர்ஸ், அதாவது வேரியபிள், கிளாஸு, ஃபங்க்ஷனு, மெத்தடு இதெல்லாம் சொல்லலாம். அடுத்தது லிட்ரல்ஸ், அதாவது கான்ஸ்டன்ட், ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது வந்து லிட்ரல்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பரேட்டர்ஸ். ஆப்பரேட்டர்ஸ் அப்படிங்கிறது சிம்பிள் மூலிமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃபைன் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செப்பரேட்டர்ஸ் அப்படிங்கும்போது அதுவும் சிம்பிள்ஸ் தாங்க. என்ன அப்படின்னா இப்போ பேராந்திசஸ் யூஸ் பண்ணுவோம், பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம், செமிகோலன், கம்மா, பீரியட் சிம்பிள், டாட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் உண்டு இல்லையா? ஸோ அதை தான் செப்பரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டுங்களா? நம்மளுக்கு நார்மலாக கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அதுக்கு முன்னால் கேரக்டர் செட் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? கேரக்டர் செட் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லைங்க, செட் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ், லெட்டர்ஸ் அண்டு சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அதை அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் ஜாவா லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த கேரக்டர் செட்டை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா யூனிகோட் கேரக்டர் செட் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாங்க. கீவேர்ட் ஆர் ரிசர்வ் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கீவேர்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாய்ட் அப்படின்னா டஸ் நாட் ரிட்டன் எனி வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். பப்ளிக் அப்படின்னா ஆக்சஸ் மாடிஃபையர், எந்த பிளேஸில் வேணாலும் அவுட் சைட் இந்த கிளாஸ்லேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? தென் இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கீவேர்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கீவேர்டாக யூஸ் பண்ணுற எதையுமே நம்மளால் வேரியபிள் நேமாவோ கிளாஸ் நேமாவோ மெத்தட் நேமாவோ நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா யூஸ் பண்ண முடியாதுங்க. இந்த கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா லோயர் கேஸ் லெட்டரில் தான் நம்ம இருக்கும், அதாவது ஸ்மால் லெட்டர்ஸில் தான் நமக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம கிளாஸுக்கு ஒரு பேர் வைக்கிறோம் இல்லைங்களா? கிளாஸ் ஆட் அப்படின்னு வைக்கிறோம், கிளாஸு சம் அப்படின்னு வைக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி இன்ட் ஏ கமா பி, ஏல 10 பியில் 20 அப்படின்னு வேல்யூ நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம நேம் வைக்கிறோம் இல்லைங்களா? கிளாஸுக்கு நேமு, மெத்தடுக்கு நேமு, வேரியபிளுக்கு நேமு, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. ஐடென்டிஃபையர்ஸுக்குன்னு சம் ரூல்ஸ் இருக்குதுங்க. அதாவது தி கேன் ஹாவ் alphabets, digits and the underscore and $sign characters. சரிங்களா? இதை தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஐடென்டிஃபையர்ஸாக நம்ம கொடுக்க முடியும். ஆல்ஃபபெட்ஸ் கொடுக்கலாம், டிஜிட்ஸ் கொடுக்கலாம், அண்டர்ஸ்கோர் கொடுக்கலாம், $sign கொடுக்கலாம். சரிங்களா? தென் இந்த ஐடென்டிஃபையர்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், டிஜிட்டாக நம்மளால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டிஜிட் அதாவது நம்பராக 0 to 9 இருக்குது இல்லைங்களா? அதில் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாதுங்க. அதே மாதிரி அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் லெட்டரை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்பர் கேஸ் லெட்டரில் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ப்ரோக்ராம்குள்ளே அப்பர் கேஸ் லெட்டரில் தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும்.
லோயர் கேஸ் லெட்டரில் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ப்ரோக்ராமில் லோயர் கேஸ் லெட்டர்ஸில் தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த லென்த் வந்து இதனோட லென்த் வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாங்க. அடுத்து லிட்ரல்ஸுங்க. லிட்ரல்ஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம், கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், அதாவது ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமில் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ 10ன்னு தான் இருக்கும். சரிங்களா, நம்ம போயிட்டு வேறு எங்கேயுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் டைப்ஸ் இருக்குதுங்க. இண்டீஜர் லிட்ரல்ஸ், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் லிட்ரல்ஸ், கேரக்டர் லிட்ரல்ஸ், ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ், பூலியன் லிட்ரல்ஸ் அப்படின்னு சம் டைப்ஸ் இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பரேட்டர்ஸ் அப்படிங்கிறதும் சிம்பிள் தாங்க. தட் டேக்ஸ் ஒன் ஆர் மோர் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ஆப்பரேட்ஸ் ஆன் தெம் டு ப்ரொடியூஸ் எ ரிசல்ட், தட் இஸ் கால்ட் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் செப்பரேட்டர்ஸ் அப்படிங்கிறதும் சிம்பிள்ஸ் தாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜாவா செப்பரேட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெராந்திசிஸ் நம்ம சொல்லலாங்க. சரிங்களா, இப்போ பெராந்திசிஸ் அப்படின்னா ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் நார்மலாக போடுவோம் இல்லைங்களா, அது சொல்லலாங்க. அடுத்தது பிரேசிஸ் சொல்லலாம். அதாவது மெயினில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, மெயின் ஃபங்க்ஷன் மெயின் கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பிரேசஸ் கொடுப்பீங்க. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்துட்டு ஓப்பன் பிரேசஸ் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் ஒன்றுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணணும். அடுத்தது ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ், அப்புறம் செமிகோலன், அப்புறம் கம்மா, அப்புறம் டாட் ஆப்பரேட்டர், இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜாவாவோட செப்பரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அடுத்துங்க ஜாவா ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கும்போது என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது, அது என்னது ஜாவா ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னா சீக்வென்ஷியல் ஆர்டராக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணலாங்க. சரிங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், அடுத்து லேபிள்டு ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ப்ரெஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்டு, ப்ரீ இன்க்ரிமெண்ட், ப்ரீ டிக்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட், மெத்தட் கால் அண்ட் அலோகேஷன் எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிற 7 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு இருக்குதுங்க. சரிங்களா, அடுத்தது லேபிள்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா என்னென்னா எனி ஸ்டேட்மெண்ட் மே பிகின் வித் எ லேபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இந்த லேபிள் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா மஸ்ட் நாட் பி கீவேர்ட்ஸ். சரிங்களா, தென் ஆல்ரெடி டிக்ளேர்டு லோக்கல் லேபிள் வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட், அதாவது ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா, ஸோ அந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லேபிள்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இப்போ சொல்ல போகிறோம் கீழே என்னென்ன கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அடுத்து சின்க்ரனைசேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரிங்களா, சின்க்ரனைசேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா அதாவது இதில் these are used for handling issues with multi-threading அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இப்போ இந்த டிவி ரிலேலாம் நம்ம பார்ப்போம், கரெக்டாக அந்த வாய்ஸும் அந்த ஆக்டிங்கும் கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து சின்க்ரனைசேஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து கார்டிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கும்போது இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ட்ரை, கேட்ச் அண்ட் ஃபைனலி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் இதில் யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா, கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட், தென் அதுக்கப்புறம் ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டுங்க. தென் இந்த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் எல்ஸு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டும், ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் வைல், டூ, ஃபாரும், ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டில் பிரேக், கண்டினியூ, ரிட்டன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறோங்க. அடுத்து ஜாவா விர்ச்சுவல் மெஷின். அது இந்த ஜாவா விர்ச்சுவல் மெஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2 டைப்பில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். ஒன்று வந்து கம்பைல் பண்ணுவோம், இன்னொன்று வந்து ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த ப்ராசஸ் இங்கே எப்படி நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு பேர் தாங்க ஜாவா விர்ச்சுவல் மெஷின் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. பாருங்கள், ப்ராசஸ் ஆஃப் கம்பைலேஷன் வந்து நமக்கு எப்படி நடக்குது அப்படின்னா ஜாவா ப்ரோக்ராம், ஜாவா கம்பைலர், விர்ச்சுவல் மெஷின். அதாவது வந்து எப்படின்னா சோர்ஸ் கோடு நம்ம எழுதுவோம் இல்லைங்களா, அது வந்து ஜாவா கம்பைலர் மூலிமா தான் பைட் கோடாக நமக்கு கன்வெர்ட் ஆகுங்க.
சரிங்களா? தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இந்த பைட் கோடு மெஷின் கோடாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு ப்ராசஸ் மூலியமா தான். பாருங்க, அந்த பைட் கோடுக்கு நடுவுல என்ன, பைட் கோடுக்கும் மெஷின் கோடுக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு பாருங்க, ஜாவா இன்டர்பிரட்டர் இருக்குங்க. சரிங்களா? இப்ப அந்த வெர்ச்சுவல் மெஷின் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஜாவா வெர்ச்சுவல் மெஷினு. ஸோ அது வந்து இந்த பைட் அது வந்து என்ன பண்ணுது, ரியல் மெஷினா நமக்கு கன்வெர்ட் ஆகி வரணும் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த பைட் கோடு ஜாவா இன்டர்பிரட்டர் மூலியமா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா மெஷின் கோடாக கன்வெர்ட் ஆகி வருதுங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு லேயராக இங்கே போட்டிருக்குதுங்க. என்ன அப்படின்னா, இப்போ யூசரோட அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் ரைட் பண்ணியிருப்போம். அதில் ரெண்டாக டிவைட் ஆயிடுது. ஒன்று கம்பைலர், ஒன்று இன்டர்பிரட்டருங்க. ஸோ அந்த கம்பைலர் இன்டர்பிரட்டர் டிவைட் ஆகி ஜாவா ஆப்ஜெக்ட் ஃப்ரேம் ஒர்க்காக அங்கே நமக்கு நடக்குது. அதுக்கப்புறம் அது ஜாவா வெர்ச்சுவல் மெஷினாக நடக்குது. அதாவது வந்து என்னது, நமக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறோம் இல்லைங்களா, ஜாவா ப்ரோக்ராம், அது பைட் கோடாக மாறுது. அந்த பைட் கோடாக மாறினது வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா மெஷின் கோடாக கன்வெர்ட் ஆகி வருது இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் ரியல் மெஷினாக நமக்கு கன்வெர்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ அதை தான் வந்து இங்கே ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக அங்கே போட்டிருக்கோம் நம்ம. ரைட்டுங்களா? ஸோ இதுதாங்க ஓவர்வியூ ஆஃப் ஜாவா லாங்குவேஜ். ரைட். தேங்க்யூ.